வணக்கம் மக்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான ஒரு தகவல் என்றே சொல்லியாக வேண்டும். என்ன தகவல் அப்படின்றத அடிப்படையாக பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுடைய புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பாஜகவுக்கு அடிபணிந்த பழனிசாமி திமுகவை அசைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சேகர் பாபு ஒரு அட்டாக் போட்டிருக்காரு. இது எதற்காக போட்டிருக்கிறாரு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள். 2026 ஆண்டிற்கான சட்டமன்ற தேர்தல், அதாவது தமிழக சட்டப்பேரவைக்கான தேர்தல் விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய சூழலில் அனைத்து கட்சிகளும் ஆயத்த பணிகளை தொடங்கிவிட்ட நிலையில் அதிமுகவும் அதன் கூட்டணி கட்சியான பாரதிய ஜனதாவும் தொடங்கியிருக்கிறாங்க. இப்போ இதில் என்ன விஷயம், எதற்காக இந்த சேகர் பாபு இந்த அட்டாக் போட்டிருக்காருன்னா, நம்முடைய எடப்பாடி பழனிசாமி மீடியா முன்னாடி வரும்போது எல்லாமே என்ன சொல்கிறாருன்னா, தொடர்ந்து 3 ஆண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து வந்த ஸ்டாலின் அவர்கள் தற்பொழுது இந்த நடப்பாண்டில் மட்டும் பங்கு பெற்றதன் விளைவுகள் என்ன, இடி அமலாக்கத்துறைக்கு பணிந்து பாஜகவிடம் சரணாகதி அடைந்ததா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்ற கேள்வியை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஸ்ட்ராங்காக முன்வைக்கிறார். அதாவது எதற்காக முன்வைக்கிறாருன்னா, இந்த மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் உதயநிதி மேலே வழக்கு பாயக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக மோடியுடன் சமரசம் பேசுவதற்காக இந்த கூட்டத்திற்கு போனார் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி குற்றம் சாட்டியிருந்தார். இதற்கு அந்த கட்சியினுடைய அறங்காவல்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு தான் இந்த வீடியோவை போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்கிறாருன்னா, இதற்கு மேல் இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லிவிட்டு உங்களை போன்று பயந்து கொண்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பாஜகவினுடைய கிளைக்கழகமாக நாங்கள் மாற்றவில்லை, அவர்களுக்கு நாங்கள் அடிபணியவில்லை, அவர்களுக்கு நான் பயப்படவில்லை. திமுக என்பது ஒரு சாதாரண கட்சி அல்ல, கடைக்கோடி தொண்டன் இருக்கும்படை திமுகவை யாராலையும் அசைத்து பார்க்க முடியாது. பழனிசாமி, நீங்கள் காண்பது பகல் கனவு, அது பலிக்காது அப்படின்ற வகையில் சேகர் பாபு அவர்கள் அட்டாக் போட்டிருக்காரு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ஸ் வாயிலாக சொல்லுங்கள். மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.